வணக்கம். சொல்லுக்கு எல்லை உண்டா? கொஞ்சம் பொறுமையாக யோசியுங்க. எல்லைங்கிறது என்ன? ஒன்றோட எல்லை இல்லையா? அதோட அது முடியுது. இதுக்கப்புறம் அது கிடையாது. அதுதான் எல்லை. இந்த இதோட இந்த ஊர் முடிவுக்கு வருது அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த ஊரோட எல்லை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அது குற்றம் நடந்தது அப்படின்னா அந்த ஊர் காவல்துறை விசாரிக்காது. இதுபோல் பல நடைமுறையான விஷயங்கள் இருக்கலாம். அதை தவிர நம்ம லௌகீகமாக பயன்படும் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு எல்லை இருக்கணும். எல்லையற்றதை எதையும் நம்மால் பயன்படுத்த முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கடல் எல்லையற்றது. அதை நம்மால் பயன்படுத்த முடியுமா? நாம் தான், அதாவது கடலை பயன்படுத்த முடியும் அப்படின்னா, நாம் கடலை ஒரு சின்ன துரும்பு போல தான். கடலை நாம் மூழ்கலாம், கப்பல் விடலாம், அதிலிருந்து மீன் பிடிக்கலாம், கடலை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் கடலை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. அதாவது ஒரு சூட்கேஸை பயன்படுத்துவது போல், ஒரு செல்ஃபோனை பயன்படுத்துவது போல் கடலை பயன்படுத்த முடியாது. ஏன்னா செல்ஃபோன் சூட்கேஸுக்கெல்லாம் ஒரு தெளிவான எல்லை உண்டு. கடலுக்கே கூட நாம் எல்லை வகுத்து இருக்கோம் இல்லையா? இது பசிபிக் பெருங்கடல், இது அட்லாண்டிக் பெருங்கடல், இது ஆர்க்டிக் பெருங்கடல், இது சீன எல்லை, இது இந்திய எல்லை, இப்படியெல்லாம் நம்ம எல்லைகளை வகுத்து அப்படி தான் வாழ முடியும். ஏன்னா அப்போ தான் நம்மளால் எதையும் கட்டுப்படுத்த முடியும். எல்லை இல்லாத எதையும் நம்மளால் பயன்படுத்த முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. சொல்லுக்கு எல்லை உண்டா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இது ஒரு ஜென் குவான் போல் ஒரு ஆழமான கேள்வி, ஒரு தத்துவமான கேள்வியும் கூட. கொஞ்சம் யோசியுங்க. உங்கள் மனசுக்குள்ளே அப்படியே ஆழ விடுங்க. இது சொல்லுன்னா என்ன? நான் பேசிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு சொல். அப்போது அது எல்லைங்கிறது என்ன? நான் சொல்லி முடித்தோடனே அது முடிஞ்சிருது. இப்போது இதை சொல்ல போகிறேன் அப்படிங்கும்போது ஒரு இடைவெளி இருக்கு இல்லையா? அந்த இடைவெளிக்கு அடுத்து அந்த சொல் தொடங்கும்போது அதோடைய எல்லை தொடங்குது. அந்த ஊரோட எல்லை தொடங்கிறது போல் அந்த சொல்லை உச்சரித்து முடித்த உடனே அந்த சொல்லுடைய எல்லை முடிஞ்சிருது. அந்த ஊரோட எல்லை முடிஞ்சிருது. அந்த ஊரை தாண்டி வந்துட்டோம். ஆனால் அந்த ஊரை கடந்து செல்லும்போது நம்ம ஊரை பற்றின ஒரு புரிதல் கிடைச்சிருக்கோம்ல. அங்கே இருக்கிற கூட்டம், மக்கள், கடைகள், மரங்கள், பாலம் இருக்கா இல்லையா, என்னமோ ஒன்று, ஏதோ ஒரு புரிதல். அது என்னன்னே சொல்ல முடியாது. இன்னொரு தடவை அந்த வழியாக பயணித்தோம்னா நம்மளால் தூக்கத்தில் முழிச்ச கூட தெரியும். ஓ, அது என்ன ஊர்னு பேர் கூட தெரியாது. ஓ அப்படின்னு புரிஞ்சிடும் இல்லையா? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ரெகுலராக ஊருக்கெல்லாம் போகிறவங்களா இருந்தால், பயணம் செய்கிறவங்களா தெரிஞ்சிருக்கும். திடீர்னு தூங்கிட்டு இருக்கும்போது 3 மணிக்கு எழுந்திரிச்சு பெஜராவில் எட்டி பார்த்தா எங்கேயாவது டீ கடையில் நின்றுக்கிட்டு இருக்கும், ஏதாவது நடந்துக்கிட்டு இருக்கும். அதை போல தான் சொல்லலாமா? சொல்ல அதோட எல்லை நம்ம அப்படி அறிந்து கொள்கிறோமா? ஒரு சொல்லை கேட்ட உடனே அதோடைய பொருளை புரிந்து கொண்ட உடனே அதனுடைய எல்லை முடிஞ்சிருதா? அது சொல்லுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது, பொருளுக்குன்னு எல்லை இருக்கா? சொல்லும் பொருளும் வேறானதா? யோசிச்சா மண்டை குழம்புதுன்னு நினைக்கிறீங்களா? முயன்ற அளவு யோசித்து பார்க்கணும். அதுதான் மொழியின் தேவை. மொழி அதற்காகத்தான். அது இதை 2 விதமாக இந்த சொற்களை பயன்படுத்த முடியும். ஒன்று தண்ணியை போல, அப்படியே இது மண்ணுக்குள்ளே ஓட்டே இருக்காது. பந்தை போட்டால் பந்து மண்ணுக்குள்ளே போகாது. ஆனால் தண்ணி ஊற்றுனா அப்படியே போயிடுது. எப்படி அந்த தண்ணி ஓட்டையை கண்டுபிடிச்சி போகுது? அது ஒரு விதம். இன்னொன்று போர் போடுவதை போல், பந்து போகாது, ஆனால் ஒரு கடப்பாறையை கொண்டு குத்துனோம்னா, ஒரு போர்வெல் போட்டோம்னா அது மண்ணை துளைத்து கொண்டு செல்லுது இல்லையா? அதை போல் ஒரு கடினமான வார்த்தையை கொண்டு, தர்க்கத்தை கொண்டு, அப்படியும் சொற்களை கொண்டு உடைத்து உள்ளே செல்லலாம். அது ஒரு வித வழிமுறை. இன்னொன்று தண்ணீரை போல மென்மையாக ஒரு கவிதை போல நம்ம உள்ளே செல்லலாம். அது இன்னொரு வழிமுறை. உண்மையில் நம்மளுக்கு 2மே வேணும். நீங்கள் கடப்பாரை வச்சு தோண்டினீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இறுகி இருந்ததுன்னா தண்ணி ஊற்றி இலக்கு
செய்வோம். அதாவது நம்ம சாதாரணமா எதுக்கு தோண்டுவோம்? நம்ம என்ன கிணறா தோண்ட போறோம்? இல்ல பெட்ரோல் எடுக்கவா போறோம்? ஒரு செடி நடுவோம் இல்லையா? அதுக்கு எவ்வளோ அடி தோண்டணுமோ அவ்வளவுக்கு என்ன தேவையோ அதுக்கு தேவையானது நம்ம செஞ்சா போதும். தண்ணி ஊத்தணுமா? கடப்பாரை வேணுமா? போர்வெல் வேணுமா? பொக்லைன் வேணுமான்னு நாம தான் முடிவு பண்ணணும். அதைப்போல தான் எல்லாமே வாழ்க்கையிலேயும். நம்மளுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுன்னா அதற்கேற்ற வழிமுறையை நாம் கையாள வேண்டும். அது என்ன வழிமுறை? நம்ம முயன்று பார்க்கும்போது தான் தெரியும். மண் எவ்வளோ இறுக்கமாக இருக்குது. அப்புறம் தோண்டும்போது மேலே மண் ஈஸியாக இருக்கலாம், உள்ளே போகும்போது கடினமாக இருக்கலாம். அது தெரியாது, தோன்ற வரைக்கும் நமக்கு தெரியாது. அதை போல தான் நம்முடைய ஆழ் மனமும். ஆழ்மனதை தோண்டி அதுக்குள்ளே என்ன புதையல் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா அது சொற்கள் வேண்டும். அப்படி சொன்னது போல் சொற்களை, நல்ல சொற்களை ஊற்றிக்கிட்டே இருந்தோம், கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம அறியாமல் ஒரு பூஞ்செடி வெளி வரலாம். அது அது விதையாக உள்ளே இருந்ததுங்கிறது கூட நம்மளுக்கு தெரியாது. நாம் என்னமோ செஞ்சுக்கிட்டு இருந்தோம், அது எங்கேயோ திடீர்னு வளருது. நம்மளுக்கே ஆச்சரியமாக கூட இருக்கலாம். அப்படியும் நிகழலாம். இல்லை நம்ம சுரங்கமாக தோண்டி தங்கம் வைரம் போட்ட குடஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்கலாம். நம்ம எதை செய்ய விரும்புகிறோம்? நம்ம ஒரு என்ன இருக்குன்னே தெரியாத மண்ணில் சும்மா தண்ணியை ஊற்றிட்டு உரம் போட்டு பூஞ்செடி வரும்னு காத்துக்கிட்டே இருந்தோம்னா நடக்காது. இன்னொருவர் தோட்டத்தில் அப்படி ஒரு அழகான செடி வந்திருக்கலாம். நம்ம தோட்டத்தில் அது வரும்னு சொல்ல முடியாது. இன்னொருவருக்கு ஒரு ஞானம் தெளிவு தன்னியல்பாக உருவாகி இருக்கலாம். இது நம்மளுக்கு உருவாகும்னு சொல்ல முடியாது. அப்போ அதை உருவாக்கணும்னா நாம் தான் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அப்போது இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. சொல்லின் எல்லை என்பது உண்மையில் கிடையவே கிடையாது. இந்த சொல் இதனுடைய பொருளின் அடிப்படையில் அடுத்த சொல் அமையுது. ஒரு ரயில் பெட்டிகள் போல ஒன்றோடு ஒன்று இணைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த சொல் வருதுன்னா நான் 5 நிமிடங்கள் 34வது நொடியில் என்னென்ன பேசணுன்னோ அந்த சொற்கள் வராமல் இது வெளியில் வந்திருக்காது இல்லையா? அப்போது அதெல்லாமே வேணும். நம்மளுக்கு எது சரி எது தவறு எது வேணும் எது வேண்டாம் அப்படின்னு எடுத்தோடனே தீர்மானிக்க முடியாது. ஒன்று குப்பையா கூலமானு உடனே கண்டுபிடிக்க முடியாது. அது வைரமா செங்கல்லா கூழாங்கல்லா நம்மளுக்கு தெரியாதுன்னா எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அதற்கு தேவையான அறிவை சேகரித்து கொண்டு அப்புறமா அதை அலசி ஆராய்ந்து புரிந்து கொள்ள முயற்சிக்கலாம். இதெல்லாம் கேட்குறதுக்கு ஒரே குழப்பமாக இருக்கலாம். என்ன பேசுகிறாரு? இப்போ அதுதான் சொல்கிறேன். இது புரிவதற்கு சிக்கலாக இருக்குது அப்படின்னா நம்முடைய ஆழ்மனம் அப்படி தான் இருக்கும். இப்போ இந்த சொற்களை நீங்கள் கேட்க கேட்க உங்களுக்கு ஒரு புரிதலோடு அப்படியே நீங்கள் ஒரு பயணம் மாதிரி போயிட்டே இருக்கலாம். ஆனால் நின்று யோசிச்சிங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆக தொடங்குவீங்க. என்ன ஒரு தொடர்ச்சி இல்லாததா ஏதாவது ஒன்று. எனக்கே சில சமயம் போல ஒரு திகைப்பு வரும். நான் பல சமயங்களில் சொல்கிறேன், என்னுடைய காணொலிகள் வந்து ஒரு பயணம் போல் நீங்கள் அப்படியே உள்ளே போய்கிட்டே இருக்கணும். உங்களுடைய ஆழ்மனம் என்ன இழுத்துக்கொண்டு தெரியாது. அதுதான் நான் சொல்கிறேன். அந்த சொற்களுக்கு வந்து எல்லை இருக்குது அப்படின்னா ஒன்று வந்து ரயில் பெட்டி மாதிரி தொடர்ச்சியாக போகணும். அப்போது எவ்வளவு தான் ஆரம்பிக்கிறது, எங்கிருந்து தொடங்குவது? இன்னொன்று நட்சத்திரங்களை யோசிச்சு பாருங்கள். நட்சத்திரங்கள் ஒன்றுக்கு தொடர்பு இருக்கா இல்லையா? ஒரு நட்சத்திரம் காணாமல் போயிடுச்சுன்னா நட்சத்திரங்களுக்கு அதனால் பாதிப்பு இருக்குமா இல்லையா? ஒரு ரயில் பெட்டியில் நம்மளுக்கு தெரியும், ஒரு பெட்டியை சரிஞ்சிருச்சுன்னா மற்ற பெட்டிகளெல்லாம் கண்டிப்பாக சரிஞ்சிரும். நட்சத்திரத்துக்கு என்ன ஆகும்? அப்போது இந்த சொற்கள் நான் பேசுகிற விஷயங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்னு எடுத்துக்கலாம். அதனால் நான் சொல்கிறேன், இது ஒரு மெய்ஞான ரீதியான ஒரு வழிமுறை. இது ஆழ்மனம்தான் புரிந்து கொள்ள முடியும். இதை கேட்டது முடித்ததுக்கு அப்புறமா ஒரு அயற்சி கூட வரலாம். என்னடா இதுன்னு யோசிக்கலாம். நீங்கள் சிந்திச்சு புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து நானாக முயற்சி செஞ்சு இதை உருவாக்கலை, தன்னியல்பாக உருவாகியிருக்கு. ஏன்னா நான் பேசும் விஷயங்கள் அப்படிப்பட்டவை. நீங்கள் மற்ற காணொளிகளில் பார்த்தாலே புரிந்து கொள்ளலாம்.
ஸோ அதுதான். அதாவது நம்முடைய மனதுக்கு எல்லை கிடையாது. நமக்கு எல்லை கிடையாது. நாம் எல்லோருமே எல்லையற்றவர்கள். பிரபஞ்சத்தைப் போல, வானத்தைப் போல விரிந்தவர்கள். உண்மையில் நம்முடைய எல்லை என்பது இன்னொருவர் இல்லையா? ஒரு நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திரத்தோட ஒளி எல்லையற்றது. இன்னொரு நட்சத்திரத்தோட எல்லை ஒளி வந்து அதை தடுக்கும் வரைக்கும் இல்லையா? அதை போல தான் நாம் ஒவ்வொருவருமே. நான் எப்போதுமே சொல்வது எல்லோரிடமே ஞானம் இருக்குது. இப்போ நான் வந்து எதையும் உங்களுக்கு கற்றுத்தருவதை காட்டிலும் உங்களுக்குள்ள அந்த உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த தெளிவை தூண்ட முயற்சிக்கிறேன். ஒரு புரிதல் உங்களுக்குள்ள உருவாகுதில்ல, அது உங்களுக்குள்ள உருவான புரிதல். இதை நீங்கள் ஒரு ரயில் பெட்டி போல் நீங்கள் தொடர்ச்சியாக கவனிச்சுட்டே வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க. அவர் யோசிச்சு பாருங்க. ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஒரு ட்ரெயினை கவனிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஓகேவா? ஒரு கடைசியாக திடீர்னு 31வது நிமிஷத்தில் போயிட்டே இருக்குது. அவ்வளோ நேரம் பெருசு அவ்வளோ பெரிய ட்ரெயின் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஆஸ்திரேலியா, அமெரிக்காலாம் அவ்வளோ பெரிய ரயில்கள் இருக்குது. அரை மணி நேரங்கிறது கொஞ்சம் அதிகம். உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போது திடீர்னு ஒரு பெட்டி மேலே ஒரு குரங்கு உட்காந்துட்டு இருக்குன்னா அது எங்கே வந்துச்சு? இப்போது அதுக்கு முன்னாடி இருக்கிற பெட்டியும் பின்னாடி இருக்கிற பெட்டியும் இல்லைன்னா அந்த குரங்கு அங்கே வந்திருக்குமா? யோசிச்சு பாருங்க. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் சிரிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். யோசிக்க யோசிக்க உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஏன்னா இப்போ அந்த யோசிச்சு பாருங்கள். இப்போ அந்த பெட்டியில் பழங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க பழங்கள் இருக்கிற பெட்டிகளெல்லாம் வரிசையாக ஒரு வச்சிருக்கலாம். எனக்கு தெரியாது. அதாவது அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குது, அந்த ரயில் எங்கேருந்து வருது, அந்த குரங்கு எங்கே வந்துச்சு, எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. திடீர்னு பார்க்குறோம், நம்மளால் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாது. புரிந்து கொள்ள முயற்சித்தோம் அப்படின்னா நாமளாக ஏதாவது உருவாக்கி கொள்ளலாம். ஒரு கதையை உருவாக்கி கொள்ளலாம். அதை தர்க்கபூர்வமாக உருவாக்குனா அறிவியல்னு நாம் சொல்கிறோம். இதெல்லாம் கவனியுங்கள். அதுதான் நான் சொல்ல முயல்வது பல விதங்களில். அதாவது நம்ம எல்லோரிடமும் ஞானம் இருக்குது, எல்லோரிடமும் தெளிவு இருக்குது, அன்பு இருக்குது. நம்ம எல்லோருமே அடிப்படையில் நல்லவர்கள் தான். ஆனால் அதை வெளிப்படுத்தும் போது தான் சிக்கல் உருவாக தொடங்குது. ஏன்னா நான் எனக்குள்ளே இருக்கிற புரிதலை வெளிப்படுத்தணும் முயற்சி செஞ்சால் அது மொழியின் மூலமாக தான் வெளிப்படுத்தணும். மொழியை மூலமாக வெளிப்படுத்த அது கேட்பவருக்கு புரிந்தாக வேண்டும். ஆனால் யோசிச்சு பாருங்கள், கேட்பவருக்கு புரிந்தாகணும்னா நான் இப்போ வந்து ஒரு ரைம்ஸ் பாடிட்டுருக்கலாம் இல்லையா? அதனால் எனக்கு ஏதாவது பயன் இருக்கா? ஸோ கேட்பவருக்கு புரியறதுங்கிறது ரெண்டாவது. முதல்ல நம்ம வெளிப்படுத்தும் போது நமக்கு அது தெளிவாக இருக்கணும். நமக்கு அது ஒரு புரிதலை தரணும். அது நம்முடைய சொல்லாக இருக்கணும். அது நம்முடைய ஒரு உழைப்பின் காரணமாக நம்ம உடலிலிருந்து வெளிப்படும் வியர்வை போல் அந்த சொல் வெளிப்படணும். ஏன்னா அதுக்கான போடும் நம்ம முயற்சி, அந்த முயற்சியில் வந்து நம்ம அந்த ஃப்ரிக்ஷன் இருக்குது, ஒரு பிணைப்பு இருக்குது. அப்போ அந்த சொல்லுக்கு அந்த பொருளை தருவது வந்து பார்த்திங்கன்னா நாம் மேற்கொள்ளும் அந்த முயற்சி, அந்த முனைப்பு தான். இதனால தான் நிறைய எழுத்தாளர்கள் சொல்லுவாங்க, படைப்பு செயல்ங்கிறது பிரசவத்துக்கு ஒப்பானதுன்னு சொல்லுவாங்க. உண்மையில் அது மலச்சிக்கல்னு கூட சொல்லலாம். அதுவும் கூட அவ்வளோ ஆறுதலாக இருக்கும். அது எல்லோருமே உணர முடியும் மலச்சிக்கலை. பிரசவங்கிறது ரொம்பவும் இன்னும் கூட எளிதானது இன்றைக்கு காலத்தில். ஸோ அப்படி கிடையாது வாழ்க்கை. அவ்வளோ எளிதாக இருக்காது. நாம் போடும் முயற்சியில் நாம் புரிந்து கொள்வதற்காக அந்த மேற்கொள்ளும் மெத்தனம், அதில் நம்மளுக்கு என்ன தெளிவு கிடைக்குதுன்னா அதுதான் அங்கே முக்கியம். ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரே ஒரு பழமொழியை வந்து இல்லை ஒரே ஒரு மந்திரத்தை வந்து வாழ்நாள் முழுக்க தியானித்து ஞானமடைந்தவர்கள் இருக்காங்க. உலகத்தில் கிடைக்கிற எல்லா புத்தகத்தையும் படித்து முட்டாளாக வாழ்பவர்களும் இருக்காங்க. அப்போ எங்கே வித்தியாசம்? ஞானம்ங்கிறது ஒரு தீப்பெட்டியில் தீக்குச்சிகள் இருக்குது, அதனால் அது தீப்பெட்டி ஆகிடாது. அந்த தீக்குச்சிகள் பற்றும் திறன் கொண்டவையாக இருக்கணும். எல்லாம் நமுத்து போயிருந்ததுன்னா அது தோற்றத்துக்கு தான் தீப்பெட்டி,
அதை தீப்பெட்டின்னு சொல்லலாம், தீப்பெட்டி எடுத்துகிட்டு வானா சொல்லலாம். ஆனால் அதை பயன்படுத்த முடியுமா? இப்போ அதை போல தான் நம்மளுக்கு உடைய அறிவு, நம்முடைய புரிதல், நம்முடைய வாழ்க்கை எல்லாமே நம்ம உள்ளுக்குள்ளே நமுத்து போய் இருக்கோம். தேவையற்றது பலவற்றையும் சுமந்துக்கிட்டு கிடக்கிறோம். யோசிச்சு பாருங்கள், நமக்குள்ளே இருப்பவற்றுக்கு நாம் பொருள் கண்டுபிடிக்க முயன்றாலே போதும். அதான் இந்த படத்தில் காட்ட முயற்சிக்கிற அவ்வளவு சொற்கள் நமக்குள்ளே இருக்குது. சொற்களுக்கு நடுவில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு உள்ளேயும் வெளியேயும் சொற்கள் தான். அப்போ அந்த சொற்களுக்கு நடுவே ஏதோ ஒரு திறப்பு நம்மளுக்கு நிகழுது அப்படின்னா, அது வந்து சொற்களை கடந்ததாக தான் இருக்கும். சுவற்றில் ஜன்னல் இருக்குன்னா, அது சுவராக இருக்க முடியாதுல்ல. சுவற்றிலிருந்து வேறுபட்டதாக ஜன்னல் இருந்தால் தான் அது ஒளியை தர முடியும். அதுவும் சுவராக இருந்ததுன்னா அங்கே ஒளி வராது. அதைப்போல் அதே சமயம் சுவர் இருந்தால் தான் ஜன்னல் இருக்க முடியும். ஜன்னல் முழுக்க இருக்க முடியாது இல்லையா? இப்போது இதையெல்லாம் நாம் தான் கவனிக்கணும், புரிந்து கொள்ளணும், உள்வாங்கிக் கொள்ளணும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு புரிந்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அளவு தெளிவு கூடும். அந்த தெளிவு தான் எல்லைன்னு சொல்லலாம். அதாவது சொல்லுக்கு எல்லைங்கும்போது ஒளியின் எல்லை அப்படின்னும் சொல்லலாம். ஒளியின் எல்லை என்ன? அதோடைய பிரகாசம்னு சொல்லலாமா? அதுக்கு பிரகாசத்தை தருவது என்னன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு மின்மினி பூச்சியும் ஒளி தருகிறது, ஒரு நட்சத்திரமும் ஒளி தருது. ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன இருக்குது? ரெண்டுமே தானே தன்னுடைய ஒளியை உருவாக்கி கொள்ளும் திறன் கொண்டவை. அதிலிருந்து வெளிப்படும் எனர்ஜி, அது ஆற்றல், அதுதான் அந்த பிரகாசத்தை தருது. அப்போது ஒரு சொல் எல்லையற்றதாக இருக்கணும்னா என்ன அர்த்தம்னா, அது பிரகாசமானதாக, ஒளி பொருந்தியதாக இருக்கணும். அது யார் கேட்டாலும், எப்போ கேட்டாலும் அவங்களுக்கு அது பொருள் தருவதாக இருக்கணும். அந்த பொருள் வந்து அவங்க வளர வளர அவங்களோட சேர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கணும். ஒரு மரத்துக்கு எல்லையே கிடையாது, ஒரு விதைக்கும் எல்லை கிடையாது. அதை போல ஒவ்வொரு கணமும் அது வளர்ந்து கொண்டே இருக்கணும். அப்போ அதையெல்லாம் யார் பண்ணணும்னா நாம் தான் செய்யணும். அதாவது பேசுபவர் அதை செய்ய முடியாது. இது வார்த்தை என்பது வார்த்தை, அவ்வளவுதான். சொல் என்பது சொல், எல்லோருக்கும் ஒரே சொல். அந்த சொல் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறது என்னிடம் இல்லை, உங்களிடம்தான் இருக்குது இல்லையா? ஏன்னா இது ஒரு காணொளி, இது ஒரு பேசிவாக நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் பேசிவாக பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த சொல்லுக்கு பின்னாடி ஒரு எனர்ஜி இருக்குது, என்னால் நன்றாக உணர முடியுது. பேசும்போது இந்த தெளிவு, இந்த புரிதல், இதெல்லாம் நன்றாக உணர முடியுது. ஆனால் இதை 18 நிமிஷம் கண்டினியூஸாக கேட்கும் திறன் பலருக்கு இருப்பதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உண்மையில் என்ன சொல்கிறது, நம்ம இணை மனம் என்று தான் சொல்லணும். நீங்கள் புரிஞ்சு கேட்குறீங்களா, புரியாமல் கேட்குறீங்களா, அதெல்லாம் மறந்துடுங்க. அது அவ்வளோ எளிது கிடையாது. ஆனால் அதே சமயம் நீங்கள் உங்களுடைய வழியை கடைப்பிடிங்க. உங்களுக்கான புரிதல் உங்களுக்கு நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும். இவ்வளோ நேரம் கேட்டுனீங்கனாலும் உங்களுக்கு முழுசாக எல்லாத்தையும் புரிஞ்சிருக்க மாட்டீங்க இல்லையா? ஆனால் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கு இல்லையா உங்களுக்கு, அதுதான் வேணும். இப்போது இப்படி வந்து என்ன பண்ணணும்னா, நாம் ஒவ்வொருவரும் சொற்களை கொண்டு நமக்குள்ளே இருக்கும் தெளிவை இன்னொருவிடம் பகிர்ந்து கொண்டு ஒருவருக்கொருவர் தெளிவை கையளித்து கொண்டே இருக்கணும். அதுதான் ஒளியை பகிர்ந்து கொள்ளுதல்னு சொல்கிறது. ஒரு சொல்லை நாம் பகிர்ந்து கொள்ளும்போது அந்த சொல்லின் மூலமாக அந்த எனர்ஜியை பகிர்ந்துக்கிறோம், அந்த பொருளை பகிர்ந்துக்கிறது கிடையாது. யோசிச்சு பாருங்கள். அந்த டம்ளரை எடு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த டம்ளர் இருக்கிற பொருள் வேணும், இல்லை அந்த டம்ளர் வேணும், அதுக்குள்ளே நான் ஏதோ ஊற்ற போகிறேன்னு அர்த்தம். தண்ணி கொடு அப்படின்னா என்ன? அந்த தண்ணி இருக்கிற பாத்திரம் வேணும்னு அர்த்தம். அப்படியே தண்ணியை எடுத்து தூக்கி கையில் கொட்டுவோமா? அதை போல தான் சொல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது எதை சுட்டுது, அது எதை சுட்டலை என்பது நாம் எதை பார்க்குறோம், நாம் எதை பார்க்கலை என்பதை பொறுத்தது. நாம் எதை பார்க்குறோம், எதை பார்க்கலை என்பது நாம் யாராக இருக்கோம், யாராக இல்லை என்பதை பொறுத்தது.
நாம் யாராக இருக்கோம், யாராக இல்லைங்கிறது நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதை பொறுத்தது. மொத்தத்தில் நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.